ஸ்தோத்திரம். யாக்கோபின் சந்ததிக்கு நான் சொன்னதும் இல்லை. ஆமே. உன்கிட்ட பேசுறேன்னு ஸ்தோத்திரம். என்ன பேசுறேன்? என்னை நீங்கள் தேட வேண்டும். ஆமே. என்ன நான் என்ன பண்ண, நீங்க தேடணுங்க. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை நீங்கள் தேட வேண்டும் என்று சொன்னேனே, அது விருதாவா உங்களை தேட சொல்லல. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம தேட சொல்லல. உங்களுக்கு நன்மை இல்லாம தேட சொல்லல. ஆமே. எதுக்காக என்னை தேட வேண்டும் ஒழுங்குக்கிரமமாக என்று சொன்னால், முதலாவது காரியம் 1 சொல்லுது, நீங்க அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். என்னைக்காவது தேடி அவரை பார்த்துக்கிறீங்களா? இங்க இருக்கிறவங்க ஸ்தோத்திரம். 10 வருஷமா சபைக்கு வரீங்க, ஸ்தோத்திரம், தென்படவே இல்லை. என்ன அவரு காரணம் என்ன? நம்ம சரியா அவரை தேடலன்னு அர்த்தம். விருதாவாய் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விருதாவாய் தேட சொல்ல, நீங்க தேடினால் நான் உங்களுக்கு தென்படுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது சங்கீதம் 34:10 சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ குறைவில்லாம வாழலாம், குறை இல்லாம வாழலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அவரை தேடும் போது அவர் தென்படுகிறார். 2வதாக குறைவில்லாமல் வாழுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3வதாக சங்கீதம் 69:32 சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களை இருதயம் தான் வாழும். ஆமென். ஆண்டவரை தேடும் போதுதான் உங்க இருதயம் வாழும். புரியுதா? அப்பனா வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன புரியுது சொல்லுங்க? ஆண்டவரை தேடும் போதுதான் உங்க இருதயம் வாழுதுன்னு அர்த்தம். ஆண்டவரை தேடலினா உங்க இருதயம் செத்து போய்க்குதுன்னு அர்த்தம், வாழன்னு அர்த்தம். ஆமென். ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தோட பிற்பகுதி சொல்றேன் பாருங்க, அது நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களுக்கு புரியாதனால தான் சொல்றேன். இருதயம் வாழும் அப்படின்னா அவரை தேடலைன்னா உங்க இருதயம் வாழறதுக்கு ஆப்போசிட் என்ன? ஸ்தோத்திரம். செத்து போயிடும் தானே சொல்லணும். அந்த பாச செத்து போயிடுவேன்றது போய் வெளியில நாட்டார் கிடையாண்ட. ஸ்தோத்திரம். எப்படிதான் அப்ப சொல்றது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 3வதாக இருதயம் வாழணும்னா ஸ்தோத்திரம், நீங்க என்ன பண்ண? கர்த்தரை தேடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியா 9:10 சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை. ஆமென். கைவிடவே மாட்டார்னு சும்மா சொல்லக்கூடாது. யோசுவா 1:5 பிடிச்சி வச்சுக்கிட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை யார கைவிட மாட்டாரு? ஸ்தோத்திரம். யார? தேடுறவங்களை தான் கைவிட மாட்டார், இல்லைன்னா விட்டுருவாரு. ஆமென். கை விட்டுருவாரு. ஆமென். அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில